வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வர் தமக்கு. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனலுக்கு இனிய வணக்கங்கள். புதன் கிரகம் ஒருவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனின் அறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமான கிரகம் எதுவென்றால் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தான். ஒருவர் புத்திசாலியாக இருக்க வேண்டுமென்றால் அவரது ஜாதகத்தில் கண்டிப்பாக புதன் பகவான் வலுப்பெற்று இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை கணிக்க வரும் பெற்றோர் முதலில் கேட்கும் கேள்வி, என் குழந்தை என்ன படிப்பு படிப்பான், அவன் வாழ்க்கையில் மிகவும் புத்திசாலியாக இருப்பானா என்றுதான் கேட்கின்றார்கள். அறிவால் உலகத்தை ஆட்டுவிப்பர் என்பதால் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் உள்ளவர் என்னும் அர்த்தத்தில் புதன் பகவானை நிபுணத்துவன் என்று ஜோதிட சாஸ்திரம் புகழ்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் வலிமை பெற்றிருந்தால் அவர் எதையுமே பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்லக்கூடிய நேர்மறை சிந்தனையுடன் அணுகுவார். எந்த சூழ்நிலையும் மனதை தளரவிட மாட்டார்கள். எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு தோல்விகளை வெற்றிகளாக மாற்றுபவர்கள் புதனுடைய அருளை பெற்றவர்கள். ஒருவர் சிறந்த பேச்சாளராகவும் பேச்சால் அடுத்தவர் மனதை மயக்குவராகவும் இருப்பதற்கு புதனுடைய பலம் மிகவும் அவசியம். பெரிய வியாபாரிகள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், நகைச்சுவை நடிகர்கள், அறிவுபூர்வமாக விவாதம் செய்யக்கூடியவர்கள், கணிதத்துறையில் நிபுணத்துவம் மிக்கவர்கள், இவர்கள் அனைவருக்கும் புதன் பகவான் கண்டிப்பாக வலிமையாக இருக்கும். அதாவது நாளை என்ன நடக்கும் என்று கணிக்கும் திறனுக்கும் புதன்தான் அதிபதி என்பதால் ஜோதிடர்களும் புதனுடைய ஆதிக்கத்தில் தான் வருகிறார்கள். புதனின் மிதுனம் கன்னி லக்னங்களில் பிறந்தவர்கள் கணிப்பு திறனுக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் எந்த தருணத்தில் எப்படி செயல்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளும் அறிவாளிகளாக இருப்பார்கள். ஒருவர் புகழ்பெற்ற சிற்பியாவதற்கும் முதல் காரணம் புதன் பகவான் தான். புதன் ஒரு இரட்டைநிலை கிரகமாவார். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நீசநிலை பெற்று பங்கமாகி நீசபங்க நிலையில் மீனத்தில் இருந்தால் சில குறிப்பிட்ட நிலைகளில் அந்த நபருக்கு கல்வியில் தடை ஏற்பட்டு பள்ளி இறுதி வகுப்பு வரை மட்டுமே படிக்க வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் பள்ளியில் தொடர்ந்து படிக்காதவர் அனுபவ அறிவில் கல்லூரியில் படித்தவரை விட மேலான நிலையில் இருப்பார். சகல விஷயத்திலும் பண்டிதராக இருப்பார். மேலும் கல்லூரியில் படிக்காதவர் சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடிய திறமை அவரிடம் இருக்கும். இதையெல்லாம் புதனுடைய இரட்டை நிலைகள் என்றே சொல்வார்கள். மிகச்சிறந்த வியாபாரிகள் கூட புதனால் தான் உருவாகிறார்கள். புதன் பகவான் நாவன்மையை குறிக்கும் என்பதால் ஒருவர் தனது வாடிக்கையாளருடன் திறமையாக பேசி தன் தொழிலை வளர்த்து கொள்வதற்கும் புதன் பகவானே காரணம். மிகப்பெரிய கல்வி நிலையங்களை நடத்துபவருடைய ஜாதகங்களில் வலுப்பெற்ற புதன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார். கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள் அவற்றின் பணிபுரிபவர்களின் ஜாதகங்களில் கல்வி கற்றுக் கொடுக்கும் காரகத்துவமுடைய இன்னொரு கிரகமான குருவின் இணைவோ பார்வையோ சம்பந்தமோ கண்டிப்பாக இருக்கும். உறவுகளில் தாய்மாமனை குறிக்கும் கிரகம் புதன் பகவான். ஒருவருக்கு சுபத்துவம் அடைந்த புதன் 7ஆம் இடத்தோடு சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் அவர் மாமன் மகளையோ அல்லது அத்தை மகளையோ வாழ்க்கை துணையாக பெற்றிருப்பார். ஜாதகத்தில் சுபத்துவத்துடன் அவர் பெற்றுள்ள வலிமையை பொறுத்து ஜாதகரை மிக உயரிய வெளிநாட்டு தூதுவர் பதவி முதற்கொண்டு ஒரு மிதிவண்டியில் கடிதத்தை கொண்டு செல்லும் தபால்காரர் மற்றும் கொரியர் பாய் வரை ஈடுபடுத்தக்கூடிய கிரகம் புதன் பகவான். நரம்புகளுக்கும் புதனை அதிபதி என்பதால் ஒருவருக்கு நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு வியாதிகளை வலுவற்ற நிலையில் இருக்கும் புதன் பகவான் தருவார். மிக அரிதாக சந்திரனும் முழுக்க கெட்டு புதனும் வலுவிழக்கும் நிலையில் ஜாதகர் மனநோயாளியாக கூட இருக்கக்கூடும்.